வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நம்ம எல்லோருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயந்தான் நேற்றுக்கு வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஏப்ரல் 18ஆம் தேதி தக் லைஃப் படத்துடைய ப்ரமோஷன்ஸ் வந்து ப்ரெஸ் மீட்டோட ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் பற்றின அறிவிப்பும் கூட சேர்ந்து வந்திருக்குங்கிறது வந்து ரெட்டிப்பு மகிழ்ச்சி. ஸோ முதல்ல வந்து தக் லைஃப் படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ஜிங்கிச்சா அப்படிங்கிற பாட்டு, ரிட்டன் பை லிரிக்ஸ் பை உலகநாயகன் கமலஹாசன். ஒன் பீட் டூ தக்ஸ், தக் லைஃப் பிரிங் த ரியல் ஆந்தம், மணிரத்னம் ஃபிலிம் அண்ட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல். தக் லைஃப் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜிங்கிச்சா ரிலீசிங் ஆன் ஏப்ரல் 18th. ஸோ ஏப்ரல் 18th முதல் சிங்கிளை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த பாட்டை வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் எழுதியிருக்காரு. இது ஏற்கனவே அவங்க ப்ரமோவில் போட்ட அதே பாட்டா இல்லை வேற பாட்டான்னு தெரியல. அதில் வந்து பந்தலுக்கு ஈசான மூளை அப்படின்னு ஒரு வரி வந்தது. ஒருவேளை இந்த பாட்டோட இடையில் அந்த வரி வந்தாலும் வரலாம், நமக்கு தெரில. பட் இந்த பாட்டை பொறுத்தவரை ஒரு ஜாலியான ஒரு ஃபங்கியான ஒரு டியூன் மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட அந்த ஜெயிலரில் வந்த முதல் பாட்டு அந்த பாட்டு மாதிரியான ஒரு மியூசிக் மாதிரி தான் வந்தது. இதில் ரஹ்மான் மாற்றிருப்பார், அப்படியே பண்ணியிருக்க மாட்டார், அவர் வேற மாதிரி பண்ணியிருப்பார். அந்த ஸ்டைல் ஆஃப் மியூசிக் அந்த மாதிரி இருந்தது ஜாலியாக. இந்த தக் லைஃப் படத்துடைய இப்போ இது என்ன சொல்கிறது, இப்போ ப்ரெஸ் மீட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு ஏப்ரல் 18 நடக்குது. முதல்ல காலையில் அது நடக்கும், ஈவினிங் இது வரும்னு நினைக்கிறேன். இல்லை ஒரே நேரத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும்பொழுதே இதை ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல, அது நமக்கு பார்த்தா தான் தெரியும். அது வந்து கலைவாணர் அரங்கத்தில் நடக்குது. நம்ம அமரன் படத்துடைய அமரன் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு கமல் சார் இவங்க எல்லாமே அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அது வந்து அங்கே தான் நடந்தது. அதுக்கப்புறம் அமரனுடைய சக்ஸஸ் மீட்டு அது கலைவாணர் அரங்கத்தில் தான் நடந்தது. பின்னர் அமரனுடைய 100வது நாள் விழா, அந்த விழாவும் கலைவாணர் அரங்கத்தில் தான் நடந்தது. ஸோ அதே கலைவாணர் அரங்கத்தில் இந்த ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டாக இருக்கும். இந்த பாட்டில் வந்து ஒன் பீட் டூ தக்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த ஒரு ஒன் பீட் டூ தக்ஸ்னால் இப்போ கமல் சாரும் சிலம்பரசனும் ஆடுற மாதிரியான ஒரு பாடலாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ வந்து பெரிய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகிருக்கு. ஏன்னா நாயகனுக்கு பிறகு 2 ஜாம்பவான்கள் ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய சிறப்பு. ஸோ அதை தான் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கோம். இன்னும் ஏராளமான நட்சத்திரங்கள் இந்த படத்தில் இருக்காங்க. இது எல்லாமே நமக்கு ஒவ்வொன்றா வெளியில் வரும்பொழுது நமக்கு எல்லாம் ஜோஜு ஜார்ஜ், த்ரிஷா, அலி ஃபசல், வையாபுரி, வடிவுக்கரசி, இந்த மாதிரி ஏராளமான நட்சத்திர பட்டாளமே இருக்குது. பார்ப்போம், நம்ம முதல் சிங்கிளுக்காக ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறோம். நேற்றைக்கு மக்கள் நீதி மய்யம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து சந்தித்தார். அவர் சந்தித்த பொழுது அவர் எதுக்காக சந்தித்தார் அப்படின்னா, அந்த கவர்னருடைய அதிகார மீறல் அதுக்கு எதிராக தமிழக அரசு ஒரு வழக்கு தொடுத்து அதில் வெற்றி பெற்று அது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே மாநில சுயாட்சிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அது அமைஞ்சிருக்கு. இதுக்கு கொண்டாடுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடைத்த வெற்றி கிடையாது, இந்தியாவுக்கே கிடைத்த மாபெரும் வெற்றி. மாநில சுயாட்சியுடைய சாம்பியனாக தமிழக முதல்வர் திகழ்கிறார் அப்படின்னு சொல்லி அதை பாராட்டத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு புத்தகம் முதல்வர் அவர்களுக்கு பரிசளித்தார். அந்த புத்தகம் என்னன்னா, வாண்டரர்ஸ் கிங்ஸ் மெர்ச்சன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் தான். அந்த புத்தகம் வந்து எது சம்பந்தமான புத்தகம்னா, எவல்யூஷன் சம்பந்தமான புத்தகம். எப்படி நம்ம மனித இனம் அதோடைய எவல்யூஷன் இருக்குல்ல, அது சம்பந்தமான புத்தகம். அதாவது ஒன் ஆஃப் இந்தியாஸ் மோஸ்ட் இன்க்ரெடிபிள் அண்ட் என்வியபிள் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் அட் தட் எவ்ரி இந்தியன் இஸ் பைலிங்குவல் if not multilingual, diving into fascinating early history of South Asia. This original book reveals how migration, both external and internal, has shaped all Indians from ancient times. அதாவது நம்ம பழைய புராதன காலத்திலிருந்து நம்ம எப்படி வந்து மாறி வந்திருக்கோம். இது வந்து சவுத் ஏஷியாவுடைய அந்த மைக்ரேஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்றது, நம்மளுடைய எவல்யூஷன், நம்ம எப்படி ஆரம்பத்தில் இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்கும். அதாவது எவரி இந்தியன் இஸ் அ பைலிங்குவல் இஃப் நாட் மல்டிலிங்குவல்ங்கிறாங்க. குறைஞ்சது 2 மொழி தெரிஞ்சவர்களாக இருக்கிறார்கள். அதாவது பைலிங்குவல்னா 2 மொழியை சேர்ந்தவர்கள்.
அது நம்மளுடைய வேர்களை வச்சு அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தை தான் அவர் தமிழக முதல்வருக்கு பரிசளிச்சிருக்காரு. நான் அந்த புக்கை பார்த்தோன்னே இது சம்மந்தமாக போய் கூகுளில் பார்த்தேன், என்ன இருக்குது இந்த புத்தகம், இது இல்லைன்னா சாதாரணமாக கொடுக்க மாட்டாரேன்னு. ஸோ அவர் கரெக்டாக நல்ல புத்தகத்தை தான் கொடுத்துருக்காரு. ஜான் மகேந்திரன், இயக்குனர் மகேந்திரனுடைய மகன், அவர் தான் விஜய் நடித்த சச்சின் படத்தை இயக்குனவர். அவர் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் வந்து உலகநாயகன் கமலஹாசன் முள்ளுமலரும் படத்துக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணார், அந்த காலகட்டம் எந்த மாதிரி இருந்தது, அதாவது இந்த படத்துக்கு உதவி பண்ணுறதுனால கமலுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை, தனக்கு எந்த விதமான லாபமும் வராது, தன்னுடைய பெயர் கூட வெளியில் சொல்லப்படாது அவர் பண்ணார்னு அப்படின்னு நமக்கு வந்து தெரிந்தும் அவர் வந்து ஒரு நல்ல படம், மகேந்திரன் வந்து புலம்பியிருக்காரு, இந்த மாதிரி எடுக்க முடியாமல் இருக்குது, பேட்ச் ஒர்க் பண்ணணும் அப்படின்னோடனே ப்ரொடியூசர் வந்து முடியாதுன்ட்டார் வேணுச்செட்டியார். அப்புறம் கமல் போய் நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசவான்னு கேட்டு மகேந்திரன் ஓகேன்னு சொல்லி கமல் போய் வேணுச்செட்டியார்கிட்ட பேசி அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நான் செலவு பண்ணால் ஓகேயான்னு கேட்டு சரி என்னவோ என்கிட்ட காசு கேட்காத கமல் அப்படின்னு சொல்லி செட்டியார் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கமலே எல்லாம் ரெடி பண்ணி வாகினி ஸ்டுடியோவில் அதுக்கப்புறம் இந்த ஒரு பாட்டு, அந்த செந்தாளம்பூவில் பாட்டும் சில காட்சிகளும் எடுத்து அந்த படத்தை வந்து முடிச்சு கொடுத்து அதை ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து பாலு மகேந்திரா, நம்ம மகேந்திரன்கிற ஒரு கலைஞன், அது அந்த படத்துக்கு கேமராமேனா பாலு மகேந்திராவை ரெக்கமெண்ட் பண்ணதும் கமல் தான். அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இதே மகேந்திரன் கமலோடு சேர்ந்து ஒரு படம் பணிபுரியறதா இருந்தது. மீண்டும் கோகிலா ஆரம்பத்தில் முதல் 2 நாள் அவர் தான் இயக்குனார். அதுக்கப்புறம் சில கருத்து வேறுபாடுனால அவர் ஒதுங்கிட்டார். பட் பின்னாடி மகேந்திரன் அதை நினைவு கூர்ந்தார். ரொம்ப நாள் தெரியாது வெளியில். கடைசியாக மகேந்திரன் இறப்பதற்கு ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னாடி தான் அதை வெளியில் சொன்னார். கமல் எங்கேயுமே சொன்னதில்லை. அதை இப்போ மகேந்திரனுடைய மகன் ஜான் மகேந்திரன் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ உள்ள தலைமுறைக்கு தெரியும். அதாவது ஒருத்தன் தனக்கு இதனால லாபமே கிடையாதுங்கிற பொழுதும் ஒரு நல்ல கலை வெளியில் வரணும்னு நினைக்கிறான்ல, அவன் தான் உண்மையான கலைஞன், அவன் தான் கமலஹாசன் அப்படிங்கிறது இப்போ உள்ள ஆள்களுக்கு தெரியணும்ல. கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அவர் ஒரு படத்துடைய ஆடியோ லான்ச்சாக அந்த இதுக்காக வந்திருந்தார் சென்னைக்கு. அதில் வந்து அவர் பேசினார். அவர் பேசும்பொழுது அவர் தன்னுடைய நான் என்னெல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, அவர் சென்னையில் இருந்தது, அவங்க அப்பா இங்கே தான் ஸ்கூல் படித்தது, காலேஜ் படித்தது, காலேஜில் ஒரு தடவை ஸ்கூலுக்கு காலேஜ் கட்டடிச்சிட்டு போகிறப்ப தான் ஒரு மலையாள இயக்குனர் வந்து நீங்கள் எங்கள் படத்தில் நடிக்கணும்னு கேட்டது. அதுக்கப்புறம் நான் வந்து ராஜ்குமாரோட பையன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கேட்டாராம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு. அப்புறம் அவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் 86-87 அந்த காலகட்டத்தில் கன்னடத்துலேயே அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்படி தான் அவர் வந்தார். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள், ஏகப்பட்ட துயரமான விஷயங்களை அவர் பார்த்துருக்காரு. அவங்க அப்பா இறந்தது, அவங்க அம்மா இறந்தது, அவங்க தம்பி இறந்தது, அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அவருக்கு கடைசியாக கேன்சர் வந்தவரே எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணார். ஹார்ட்டில் ஸ்டென்ட் வச்சது, அப்புறம் கடைசியாக கேன்சரு, அந்த கேன்சரை மீண்டு வந்தது. அந்த கேன்சர்லேருந்து அவர் ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே முதல் கால் உலகநாயகன் கமலஹாசன் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து ஹீரோன்னா கமல் சார் தான், ஒரு ஹீரோன்னா கமல் சார் மாதிரி தான் இருக்கணும். அவருடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எவ்வளவு படங்கள் பார்த்துருப்பேன், எனக்கு வந்து எனக்கு கமல் சார்னா அவ்வளவு பிரியம். நான் வந்து பெண்ணாக பிறந்திருந்தால் கமல் சாரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அந்த அளவுக்கு இப்பொழுதும் கமல் சார் மேலே அன்போடு பாசத்தோடு பேசுகிறார் சிவண்ணா.